தப்பு பண்ணுறவங்கலாம் ஜாலியாக சுற்றுறாங்க. ஆனால் வந்து ஒரு பொண்ணு அந்த தப்பை தட்டி கேட்க வெளியே வந்துட்டா நீங்கள் எல்லாம் வந்து தப்பாக பேசிடுவீங்க. நிறைய யூடியூப்ஸில் என்னெல்லாமோ எழுதுறீங்க. யாரோட இன்ஃப்ளூயன்ஸில் நீங்களாம் எழுதுறீங்கன்னு எனக்கு தெரியும். பட் நான் ஒன்று கேட்குறேன், நீங்களாம் எழுதுறீங்கல்ல, உங்கள் வீட்டில் ஒரு பெண் இல்லையா, அம்மா இல்லையா, ஒய்ஃப் இல்லையா, அக்கா தங்கச்சி இல்லையா? நாளைக்கு அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் எழுதுவீங்களா? அவங்களுக்கான இதை வந்து ஃபைட் பண்ணி வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? ஸோ என்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து வெளியே வந்துடுச்சுன்னா அவதூறாக என்ன வேணாலும் நியூஸ் பரப்புவீங்க. ஸோ இதனால தாங்க நிறைய பெண்கள் வந்து வெளியே வரவே மாட்டேங்கிறாங்க. என்ன ஆனாலும் வந்து வீட்டுக்குள்ளேயே அதை வந்து முடக்கி அவங்கெல்லாம் அந்த வந்து உள்ளுக்குள்ளே தான் ஃபைட் பண்ணுறாங்களே தவிர வெளியே வந்து ஃபைட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி நான் ஃபைட் பண்ணுறதுனால என்னை வந்து அவதூறாக பேசுகிறாங்க. தட்ஸ் ஓகே. பட் இப்போவும் சொல்கிறேன், நான் என் குழந்தைக்காக ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும். இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து ஒரு ஆன்சர் தெரியாமல் நான் உட்காந்துட்ருக்கேன். நான் வந்து ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நான் இந்த குழந்தைக்காக எனி எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் நான் ஃபைட் பண்ணுவேன். எனக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன். அது எந்த லெவலாக இருந்தாலும், அவங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலுமே நான் ஃபைட் பண்ணுவேன். அதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். இன்றைக்கி வந்து அவரோட குழந்தைய சுமந்துட்டுருக்கேன். அதுக்கு பதில் தெரியல. பட் அந்த குழந்தையே வந்து அவர் வந்து கோர்ட் வாசலில் நிற்க வச்சுட்டாரு. அது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய ஈஸியான ஒரு விஷயமா இருக்குது. பட் குற்றம் இல்லாமல் நிறைய பேர் வந்து வெளியே வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன். கண்டிப்பாக எனக்கு ஃபேவராக ஜஸ்டிஸ் வரும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.